Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கீரையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரோட்டிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாம் இதில் பாலக்கீரை தாங்க யூஸ் பண்ணணும். இதுதான் பாலக்கீரை. இதோடைய இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த காம்பு எல்லாத்தையும் தூர போட்டுருங்க. இந்த இலைகளை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீரை சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை போட்டு இது 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஏன்னா இதில் மண் ஜாஸ்தியாக இருக்கும். இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வடிகட்டிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பவுடரை ரெடி பண்ணிக்கலாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இதை 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. லைட் கோல்டன் கலரில் வரணுங்க, அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போது பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம செவக்க வதக்கிக்கலாம். இந்த கீரைக்கு பதில் வேறு எதாவது கீரை சேர்க்கலாமான்னு கேட்டால் இல்லைங்க, இந்த கீரை சேர்த்து தான் செய்யணும். இதோடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு செவக்க வதக்கிட்டதுக்கப்புறம் இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும். அடுத்து நாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சுங்க. இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளை சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதுமானது. அடுத்து நாம் இதில் அரைச்சி வச்சிருந்த பொடியை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா அந்த மசாலா கூடையே பரட்டிக்கோங்க. அந்த மசாலா முழுசாக அந்த பவுடரோட கோட் ஆகணுங்க. அடுத்து நாம் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த கிரேவி எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா கடலை மாவுலாம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நாம் வடிகட்டி வச்சிருந்த கீரையை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கீரையே ஜாஸ்தியாக தண்ணி விடுவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நாம் அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இதை 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. கீரை நல்லா குக்காகி வரணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கீரை திக்காயிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு ஆப்ஷனல் தாங்க, ஆனால் நீங்கள் இது கொடுக்கும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 பல் பூண்டை ரொம்ப சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இந்த பூண்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த கலரில் வரும்போது அடுப்பு தீயை அணைச்சிருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம பண்ணிகிட்டு இருந்த கீரையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை கிரேவி நமக்கு ரெடி ஆயாச்சு.
இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். எப்போவுமே செய்கிற கீரை கடையில் விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.